கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங்கில் நடக்கிற எந்த விழாக்கள்லையும் நான் கலந்துக்கிறது கிடையாது. எக்ஸப்ட் இப்போ சமீபத்தில் நடந்த கலைஞர் 100 அதிலோட 7:45 போயிட்டேன். நான் காரணம் கலந்துக்க கூடாது அப்படின்றதில்ல, கலந்துக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு பிரின்சிபலான லைஃப்பை கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் 7:30 மணிக்கு டின்னர் முடிச்சிடுறது, ஒரு 1 மணி நேரம் இந்த பழைய படங்களை பார்க்குறது, அதுக்கப்புறம் 9 மணிக்கு படுத்துறது, 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு லைஃப் ஸ்டைலையை மாற்றிக்கிட்டேன். நான் இதில் ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட ஒரு 3 நாள் 4 நாள் அது இடிக்கும். அதனால் நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கிறணும். ஆனால் இந்த எழில் அவர்கள் கூப்பிட்டப்போ என்னால் மறுக்க முடியல. அது மாத்திரம் இல்லை, எப்படியாவது அதில் கலந்துக்கிறோம்னு நினச்சி ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். அது 6 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஓடியாரேன். எழிலை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. நான் ஒரு கூட பழகியிருக்கேன். அந்த படம் அவர் பண்ணின அந்த காலகட்டத்தில் அவரோட நான் பழகியிருக்கிறேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி வெற்றியிலும் சரி, கொஞ்சம் தோல்விப்பட்ட காலங்களிலும் சரி, மறுபடியும் வெற்றி கொடுத்த காலங்களிலும் சரி, ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு நல்ல இதயமுள்ள ஒரு திரைப்படம் ஒரு வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கரு கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அந்த கரு நல்லா இருக்கணும். அதை யார் நடிச்சாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திரைக்கதை அமைக்கணும். யார் நடிச்சாலும், அதான் நான் சொல்றேன். நான் அதுதான் ஒரு சிறந்த திரைப்படம். அப்படிப்பட்ட என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் துள்ளாத மனமும் துள்ளும் ஒரு படம் அவர் வாழ்க்கையில் ஒரு மைல் ஸ்டோன். ஒரு 10 படம் இருக்குது. இப்படி மைல் ஸ்டோன் கொடுத்தவங்க இங்கே 2 பேர் இருக்கிறாங்க என் கண்ணுக்கு எதிராக. பேரரசு அவர்கள், எழில் அவர்கள். முதல்ல அவர்களுக்கு நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகனும் மேலே வர்றதுக்கு யார் ஆதாரம்னா இயக்குனர்கள். அதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை இந்த கதை. அடுத்து அப்போல்லாம் நான் நல்ல ஞாபகம் இருக்கு, சௌத்ரி சார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, யோன்னா அவர் கூட, நான் ஒரு பையன் அனுப்புகிறேன் கதை கேளியா அப்படின்னார். சாலி கிராமத்து வீடு. அவர் அந்த கதை சொன்னார். உடனே நான் அவர் போய் சேர்ந்துருப்பாரோ இல்லையே தெரியல சௌத்ரி சார் ஆஃபீஸ்க்கு. நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன், எப்போ வேணும் சார் டேட்டு அப்படின்னு கேட்டேன். இந்த படத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், எப்போ வேணும்னு கேட்டேன். அப்படி
அந்த கதையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை. அவர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளே நான் ஒரு அந்த முழு கதையை கேட்டேன். அப்போல்லாம் நான் விஜயோட மற்றவங்களாம் சொல்லுவாங்க, என்னென்னமோ 1008 கதைகள் சொல்லுவாங்க என்னை பற்றி. நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பாவா கேட்கறதில்ல. ஒரு சாதாரண பப்ளிக் படம் பார்க்குற ஒரு பப்ளிக்காக தான் அந்த கதையை கேட்பேன். நான் அப்படி ஒரு பப்ளிக்காக 1-2 கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்வி கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சின்சியரான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கேட்பேன். ஜாலியாக அடிக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லை, ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். என்ன அழகுன்னா, இந்த கதை ஜெயிக்கணும், நம்ம டைரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி